ஏழாவது கட்ட லோக்சபா தேர்தல் 9 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நடந்தது. சில மாநிலங்களில் விறுவிறுப்பாகவும் சில மாநிலங்களில் மிதமாகவும் ஓட்டுப்பதிவு இருந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 24ஆம் தேதி வரையில் 6 கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தலின் மூலம் 349 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது. 7வது கட்ட லோக்சபா தேர்தல் புதனன்று 7 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நடந்தது. குஜராத் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 26 தொகுதிகளில் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடந்தது. ஆந்திராவிலிருந்து பிரிந்து ஜூன் 2ஆம் தேதி புதிய மாநிலமாக உருவெடுக்க உள்ள தெலுங்கானா மண்டலத்தில் உள்ள 17 தொகுதிகளிலும் புதனன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், பஞ்சாபில் 13, மேற்கு வங்கத்தில் 9, பீகாரில் 7, ஜம்மு காஷ்மீர், தத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகியவற்றில் தலா ஒரு தொகுதியிலும் புதனன்று தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு துவங்கியதிலிருந்தே மேற்கு வங்கம் மற்றும் குஜராத், பீகார் மாநிலங்கள் மற்றும் தெலுங்கானாவில் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக இருந்தது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட இதர மாநிலங்களில் ஓட்டுப்பதிவு மிதமாகவே இருந்தது. ஸ்ரீநகர் தொகுதியில் மந்தமாக காணப்பட்டது. குஜராத்தின் வடோதராவில் களமிறங்கியுள்ள பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, காந்தி நகரில் போட்டியிடும் அத்வானி, உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் நிற்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா, லக்னோவில் போட்டியிடும் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங், கான்பூரில் மோதும் முரளி மனோகர் ஜோஷி, ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால், பஞ்சாபின் அமிர்தசரஸில் போட்டியிடும் அருண் ஜேட்லி, ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நிற்கும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட 1295 வேட்பாளர்களின் தலைவிதியை 13,96,00,000 வாக்காளர்கள் நிர்ணயிக்கின்றனர். இதற்காக 1,53,000 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. தெலுங்கானாவில் உள்ள 119 சட்டசபை தொகுதிகளில் சட்டசபை தேர்தலும் புதனன்று விறுவிறுப்பான முறையில் நடந்தது. இன்னும் 33 நாட்களில் புதிய மாநிலமாக போகும் தெலுங்கானாவில் முதல் மாநில அரசை தேர்ந்தெடுக்கும் முனைப்புடன் வாக்காளர்கள் தங்களது ஓட்டுகளை அளித்தனர்.